என்ன நீனா ஒரே ஜாலியாக இருக்கிறீங்க? எஸ், இப்போ தான் 100 சாமி படம் பார்த்து. ஏன் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஏன் ஏங்க உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னாதாங்க இப்படி ஏன்னு கேட்கணும். வந்து இன்ஸ்பைரிங்காக ஆஹா நம்மளோட வருங்காலமே மாற போகுதுடா, ஆல் தி விமன் ஆர் கோயிங் டு பிகம் எம்பவர்ட் அப்படின்னு ஒரு ஃபீலோட உட்காந்துருக்கேன். இல்லை நீ பார்ப்பியா? நீ அங்கே கூட்டு போன எவ்வளோ பேர் நல்லா பேசுகிறாங்க படத்தை பற்றி, என்னை கூட்டு போனியா நீ? அவனை கூட்டு போகிறத விட அந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு அந்த ஃபீமேல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குங்க. அங்கே பார் நீங்களா? ஹாய் ராணிங்கா, எப்படி இருக்கிறீங்க? குட் குட். எப்படி இருக்கீங்க? நான் அங்கே நடுவில் ராணிங்கலாம் சொல்லிக்கோ, அது காசத்தின் ஏன்டா நீ வரல? எவ்வளவு மிஸ் பண்ணேன். என்ன எங்க கூட்டுக்கோ நீங்க? நான் இப்போதான் எங்க காட்டுல இருந்து ஓடி வந்தேன், அதுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு தானே? ஃப்ரைடே தானே ரிலீஸ் பண்ண. ஆமா, மாத்திட்டாங்க எல்லாம். இப்போ இது சட்டத்தை வேற மாத்திட்டாங்களா? ஆமா ஆமா. இவ்வளவு எக்ஸைட்டடா பேசுறீங்க. அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்லு. இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கௌதங்கண்ணால இருந்து துளசி அக்கால இருந்து ரித்திகா அக்கா, ககானி அக்கா, காளிதாஸ் அண்ணா, அகர்ணா அக்கா, அதித்தி அக்கா, ஆதித்யா அண்ணா, கனிஷ்கா அண்ணா, ஷேலி அக்கா, சாந்தனு அண்ணா, அந்த வரிசையில் யுகோ த ட்ரெண்டிங் வைப்ரண்டா டேலண்ட்ல கலக்கி கொண்டு இருக்கிற ஸ்வஸ்திகா. எஸ், அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணேன். நாங்கள் கலைராணி மேடம், நீங்க கலைகளில் ராணியா இருக்கிறனால பார்க்கும்போது கலைராணி இருக்கிற இந்த செட்டப் இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல பேர் வச்சனால அதை காப்பாத்திட்டு இருக்காங்க. எஸ், சூப்பர். தொடர்ந்து இத்தனை அடுத்த ஜெனரேஷன் நிறைய ஷைனிங்காக இருக்கிற நிறைய ஸ்டார்ஸ் வந்து அழகாக ஸ்கல்ப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வாட் டு யூ ஃபீல் அபவுட் த பியூட்டிஃபுல் ஸ்வஸ்திகாஸ் ஒர்க் இன் திஸ்? என்னது என்ன படம் பேர் என்னது? 100 சாமிகள் இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். ஆனா இது வேற மாதிரி. இது ரியல் ஸ்டோரி, உண்மையா நடந்த கதை. சரியா? என்ன கதை? அது தியேட்டர்ல போய் பார்க்கணும் நீ. சரி 2 கரை என்ன திட்டாதீங்க.